விஜய் வந்து நிவினோட அம்மா அப்பா கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுங்க. பாவம் யமுனா, அவள் நிவின் இல்லை அவ்வளோதான், இந்த உயிரோடு இருக்க மாட்டா, இந்த உலகத்தில் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நிவினோட அப்பா வந்து நிஜமா அப்பா நீ சொல்கிறது ஆமாம், நிவின் தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்பிக்கை கொடுத்துருக்காரு. நிவின் உண்மையா நிவின் கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் அப்படி சொல்லலப்பா, ஆனால் அவள் சொல்லும் போது நான் அமைதியாக இருந்துட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் நான் தப்பு பண்ணல அப்படின்னோடனே அது கூட தப்பு தானேப்பா, நீ அந்த பொண்ணுக்கிட்ட கிளியராக சொல்லியிருக்கணும்ல, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டா, தவறான முடிவுக்கு போயிட்டா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த பொண்ணு ஒவ்வொரு நொடியும் வந்து ஏதாவது ஆகிடுமோ அவளுக்கு நாங்கள் பயந்துட்டுருக்கோம் சார், ப்ளீஸ் சார் நீங்களாவது சொல்லுங்கள் உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாரு. ஆனால் நிவினோட அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுற பசுபதி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நிவினோட அப்பா ஒரு முடிவு எடுக்கிறார். நிவின் வேறு வழியில், நிவின் அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டி தான் ஆகணும், நீ வேறு வழி இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிவினும் யோசிக்கிறாரு. ப்ளீஸ் யமுனாவை இதுக்கப்புறம் ஏமாற்ற முடியாது, தயவுசெய்து நிவின் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கெஞ்சுறாரு. சரின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து சரி சம்மதிக்கிறாரு. அடுத்து எல்லாருமே கிளம்பி இங்கே கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே கோயிலில் ரெஜிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதர் எல்லாருமே வந்து என்னம்மா நீங்கள் கல்யாணம்னு சொன்னீங்க, இப்போ எங்களை எல்லாரும் வர வச்சு இப்படி காக்க வச்சுட்ருக்கீங்க, டைம் முடிஞ்சு போகுதுமா, இதுக்கப்புறம் எங்களாம் காத்துட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் போக பார்க்குறாரு. உடனே யமுனா வந்து ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருங்க, எங்கள் மாமா வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே புரோகிதர் வந்து நல்ல நேரம் முடிச்சுன்னா கல்யாணம்லாம் பண்ண முடியாதுமா, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடுமா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, அவங்கள அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் பார்த்துட்டு மாமா வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏம்னா என்ன மாமா நிவின் வரலையா, அவ்வளோதான் நான் வரமாட்டேன் சொல்லிட்டாரான்னு அழுகுறாங்க. பாரு காவேரி அப்படின்னோட பார்த்தா நிவின் வந்து நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா காவேரி ரெண்டு பேருமே. உடனே சந்தோஷம் தாங்க முடியல யமுனாக்கு. நிவின் நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவர் பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருக்கார், எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல். உடனே வந்து நிவினோட அம்மா அப்பா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உடனே வந்து அவங்க எல்லாருக்கும் சம்மந்தம், எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ டைம் ஆகிடுச்சு, உடனே மணவரில் உட்காருங்க நிவினோட. நிவின் போய் மணவரில் உட்காராரு. அடுத்து வந்து இந்தாங்க முதல்ல இது ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அதுக்கப்புறம் உட்காருங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் மாற்றுறதுக்காக போகிறாரு. வேட்டி ஷர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க அவருக்கு மாற்றிக்கிறதுக்கு. உடனே நிவின் அவங்க அம்மா அப்பா பார்த்து அதிர்ச்சி அடைகிற காவேரி, இவங்க எப்படி ஒத்துக்குனாங்க, இவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நிற்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. உடனே விஜயை தனியாக வந்து இழுத்துட்டு வராங்க. என்னங்க நடக்குதுங்க அப்படின்றாங்க. எல்லாம் நல்லது தானே நடக்குது, இப்போ கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் ஆக போகுது உன் தங்கச்சிக்கு, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இல்லைங்க நிவினோட அம்மா அப்பா தான் பெரிய பிரச்சனையாக இருப்பாங்கன்னு நினச்சேன், அவங்க என்ன அமைதியாக இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னோடனே என்ன நினைக்கிற, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் தாங்க, ஆனால் இவங்க எப்படி ஒத்துக்குனாங்க, உங்களுக்கு ஒரு தெரியுமா, நான் நிவினை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா, அதுவும் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் குடும்பத்தை, இவங்க எப்படி ஒத்துக்குனாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒத்துக்குனாங்க, நீ கவலைப்படாது, இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவாவது வந்து என்னை புரிஞ்சுக்கணும்ல காவேரி, நான் வந்து யமுனாவோட கல்யாணம் நடக்கணும்னு தான் நினைக்கிறேன் நிவின் கூட, இப்போ உனக்கு புரியுது இல்லை அப்படின்னோடனே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவாது என்னை நம்புவல அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும் சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. உண்மையாவா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்றாங்க. சரி சரி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம் வா வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. இங்கே சந்தோஷமாக காவேரி போகிறாங்க. அது வந்து நிவினும் யமுனாவுக்கும் வந்து கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து புரோகிதர் வந்து மதுரை சொல்ல நிவின் வந்து யமுனா கழுத்தில் தாலி கட்டுறாரு. யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, அப்படியே வந்து பார்த்து மேமறந்து போகிறாங்க. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதை பார்த்து பசுபதிக்கு வயிறாக ஏறிது, செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. விஜய் வந்து காவேரி பார்க்குறாரு. என்ன காவேரி இப்போ சந்தோஷம் தானேன்னொன்னே அப்படியே காவேரி கையை பிடிச்சிட்டு தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்றாங்க. நான் இருக்கேன்ல அப்படின்றாரு.